முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரபலியமான ஆலிம், உலமாக்களுக்கு தெரியாம இருக்கவே முடியாது, அவ்வளவு பிரபலியமான ஆலிம். யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலிம். தாபிஊன்கள்ல சேர்ந்தவர், சஹாபாக்களுக்கு பிற்காலத்தில் இருந்தவர். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு. என்ன? கடன்ல சிக்கிட்டாரு. அதுக்கு பின்னால முடிவு செஞ்சாங்க கோர்ட்ஸ்ல இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும் என்று. எனவே செக்யூரிட்டியால வந்து இவரை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றார், எனக்கு தெரியும் எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு. கேட்டாங்க ஏன்? 40 இயர்ஸுக்கு முன்னால, 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் கடன்ல சிக்கி இருக்கக்கூடிய நேரத்துல அவரை பார்த்து, பேங்க்ரப்ட் ஆகினவரை பார்த்து, யா முஃப்லிஸ், ஏ பங்குலக்காரனே என்று அவரை தர குறைச்சி நான் பேசிட்டேன். அல்ல 40 வருஷத்துக்கு போறோம், அல்ல அதே நிலைமைக்கு என்னை ஆக்கிட்டான் என்பதான். பெரிய ஆளும் ஏன் உங்களை இந்த நிலைமை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாய கொடுத்து கிடைச்ச சோதனை தான் இது. எனவே எனக்கு இப்ப விளங்குது, 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை நான் பேசிட்டேன். எனவே அல்லாஹ் 40 வருஷத்துக்கு போறோம், அல்லாஹ் அதே நிலைமையை இந்த வாழ்க்கையில் உண்டாகிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரையும் குறை சொல்லக்கூடிய காலம் என்றதை விட நாங்க எங்களுக்கே குறை சொல்ல வேண்டிய காலமாக தான் இருக்குது. ஏன்? நாங்க எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான், நாங்களே எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான். சில நேரங்கள்ல நானும் நீங்களும் யோசிக்கலாம், ஹஜ்ரத்தோட பயான ஃபுல்லா கேட்டேன், நான் பாவம் செய்யறதும் இல்ல, நான் அநியாயம் செய்யறதும் இல்ல, குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் போறேன், யார பத்தியும் தரக்குறையாக நினைக்கிறதும் இல்ல, ஆனா பிரச்சனையில் இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல ஒண்ணு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அல்லாஹ் சில நேரங்கள்ல எந்த பாவமோ தவறோ குறையோ இல்ல, ஆனாலும் அல்லாஹ் அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிக்கிறான். அப்படி